ஒரு காட்டேரி ஒண்ணு இருக்கு. அதோட சாப்பாடே மனுஷங்க தான். அது டெய்லி ஊருக்குள்ள வந்து மனுஷங்களை துரத்தி கொள்றதே வேலையா வச்சிட்டு இருந்தது. இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ரிஷி முனிவர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த காட்டேரியை தூங்க வச்சுட்டாரு. தூங்க வச்ச அந்த காட்டேரியை கிராமத்துக்கு தெற்குப்புறமா இருக்க ஒரு காட்டுல இருக்கிற பாழடைஞ்ச அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ள கட்டி போட்டுட்டாரு. அந்த அரண்மனையை சுத்தி யாராவது ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டாங்கன்னா அந்த காட்டேரி ஏஞ்சிரும். இந்த விஷயம் தெரியாத வெளியூர்ல இருந்து வந்த 2 பேர் அந்த இடத்துல வந்து முள்ள குத்திக்கிட்டு அந்த இடத்துல ரத்தத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. ரத்த வாடையை கண்டதும் அந்த காட்டேரி திடீர்னு ஏஞ்சிருச்சு. ஊருக்குள்ள வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் பயமுடுத்துது. மக்கள் எல்லாரும் எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருன்னு கத்துறாங்க. அதுக்கு அந்த காட்டேரி, சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல இருந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு, சரி நீ கேளு, நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. காட்டேரி, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? யாருமே பதில் சொல்லனா முத பலி நீ தானே அந்த பொண்ணை பார்த்து சொல்லுது. அந்த காட்டேரி கேள்வியை கேட்குது. உன் கண்ணால பார்க்க முடியும், ஆனா பிடிக்க முடியாது. மீறி நீ பிடிச்சாலும் அதை உன்னால பார்க்க முடியாது. அது என்னன்னு சொல்லுது. அந்த கேள்விக்கு அந்த முஸ்லீம் பொண்ணு பதிலும் சொல்லிட்டான். அந்த பதிலை கேட்டு அந்த காட்டேரி அந்த ஊரை விட்டு போயிடுச்சு. அப்படி அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லியிருப்பா? ஆன்சரை கமெண்ட்ல